சியோன் லந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா புஸ்தகத்தில் காணப்படுகிறதான சிலுவையின் நிழலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்தின் மகிமை உள்ளது. லந்து காலம் முழுவதும் நாம் வேத புஸ்தகத்திலே காணப்படுகிறதான சிலுவையின் நிழல், அதுவும் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் மோசையை தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதான காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் முக்கியமாய் சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானிக்கும். எல்லாவற்றையும் தேவனானத்தை முன்னறிவித்து எல்லாவற்றையும் நடப்பித்தார். நிழல் நிஜமாயிற்று, புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாயிற்று. ஏசாயா 4:3 சியோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் எருசலேம் இரத்தப்படிகளை அதிலிருந்து நீக்கி விடுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக ஏசாயா அறிவித்தார். எருசலேமின் இரத்தப்படிகளை அதிலிருந்து நீக்கிவிடும்படி அருளாத இரட்சகர் எருசலேமின் நகர்ப்புறம்பாக பாடுபட்டார், சிலுவையிலே அறையுண்டார். கர்த்தருடைய மகிமை உண்டாக. அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். கர்த்தரின் கிளை என்று சொல்லப்படுகிறதான கிறிஸ்துவானவர், அவர் தாமே ஈசாயின் கிளையாய் தாவீதின் கிளையாய் இந்த உலகத்திலே அவதரித்தவர், சிலுவையிலே தம்மையே ஒப்பு கொடுத்தவர். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. சியோனில் மீதியாயிருக்கிற எருசலேமில் தரித்திருக்கிற ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவர்கள், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள், பரிசுத்தர்கள், அவர்களையே பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாய் ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. சியோன் குமாரத்தி மாத்திரமல்ல, சியோனிலே வந்து வாசம் பண்ணும்படி பெயர் எழுதப்படுகின்ற ஒவ்வொருவரும் அவர்தாமே கட்டுகளை நீக்கி அவர்தாமே ஒரு விடுதலை தருகிற தேவன். தேவரில் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவேர், அதற்கு தயசியும் காலமும் அதற்காக குறித்த நேரம் வந்தது என்று சொல்லி காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே கடந்து வந்து அவர்தாமே கிருபாதார வழியாக சிலுவையிலே தம்மை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கும்படியாக, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விடுதலை பண்ணும்படியாக பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வானத்திலிருந்து பூமி மீது கண்ணோக்கமானார். இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி வேறிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும், அதுவே கிறிஸ்துவாகிய பரிசுத்தர் தேவகுமாரன். அவர் வார்த்தையாயிருந்தவர் மனு உருவாய் வந்தார், நான் தம்மையே ஒப்புக் கொடுத்தார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னவர். நாட்கள் வந்த பொழுது, குறித்த காலம் வந்த பொழுது கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் அனுப்பினார், தாவீதின் சந்ததியில் பிறக்கும்படியாக. அருள்நாதர் கிறிஸ்துவான இந்த உலகத்திலே வந்து தன்னையே ஒப்புக் கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் மூலமாக ரட்சிப்பு உண்டாயிற்று, அவர் மூலமாக மீட்பு உண்டாயிற்று. அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும்படியாக அருள் செய்கிறவர். அவர் தாமே நமக்காக ரத்தத்தை சிந்தினவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அநீதியெல்லாம் நீக்கி போடும்படி, நீதியின் தேவன் நீதியை கொண்டு வரும்படி முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொன்னவர். அதனாலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க
தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்றுதான் அல்லாத கிறிஸ்துவானவிடமிருந்து வருகிறதான ஜீவ ஊற்று. அது சிலுவையில் நமக்காக உண்டாயிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் ஊற்று சிலுவையில் நமக்காக உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவது. ஒரு காலம் என் கால்களை கழுவக்கூடாதுன்னு சொன்ன பேதுருவை நோக்கி ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் உன்னோடு எனக்கு பங்கு இல்லை. அந்த தேவன் கிறிஸ்துவால் நம்மை கழுவப்பட வேண்டும், ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாக்க முடியும், ரட்சிப்பு உண்டாகும். சீயோன் மலையில் எல்லா வாசஸ்தலங்களிலும் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு அக்னி பிரகாசத்தை உண்டாக்குகிற தேவன். அதற்காகவே சீயோன் வாசஸ்தலத்தை சபைகளை நமக்காக நியமித்தார். அவர் தான் அந்த பரிசுத்த சபையை மனவாட்டியான சபையாக தெரிந்து கொள்ளும்படி பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலமாக நாம் வாழும்படி அருள் செய்கிறவர். நித்திய ஜீவனை நமக்கு கட்டளையிடுகிறவர். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கு மழையாகவும் அடைக்கலம் ஒரு மறைவிடம் கூடாரம் உண்டாய். அதுவும் கிறிஸ்து தமது இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அதில் இணைந்து கொள்வோம் மனவாட்டியான சபையாகி மாறி அவரை எக்காலசத்தோடு வருகிற அந்த நேசரை நாம் சந்திக்கும்படி ஆயத்தப்படுவோம். ஆட்டுக்குள் ஜீவ புஸ்தகத்திலே நமது பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும்படியாக நாம் உறுதி செய்து கொள்வோம். உன்னதரான தேவன் இந்த அருமையான தியான நாட்களிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. சிலுவையின் நிழலிலே ஜெயத்தை காணுவோம். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென். God bless you.